மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படியே போடணும். இதை பற்றி டீட்டெயிலில் நமக்கு மெயின்ஸ்லேயும் கேட்பான். குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு கம்பல்சரி கேட்டுவாங்க. மக்களுடன் அப்படிங்கிற மாதிரியான என்ன திட்டம் சார் அப்படின்னு சொல்லப்படுது. மக்களுடன் முதல்வர் திட்டம், அதை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. ஸோ என்ன சார் மேம் தம்பி சொல்லுங்கப்பா. லேட்டஸ்ட் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் 2024 மேம். பத்ம விருதுகள், கேலண்டரி அவார்ட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸு, அப்புறம் லிட்ரேச்சர் கொஞ்சம் செப்பரேட் பண்ணுங்கள். அதுதான் எதிர்பார்த்து நீங்கள் சீக்கிரம் வந்திருப்பீங்கன்னு குறிப்பாக இல்லை. பரவாயில்ல, இன்னும் சைக்கிள் சரியாக இல்லையோ. ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். இதை எழுதி வச்சுங்க. மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படிங்கிறது ஸோ எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2ஆம் கட்டம் ஜூலை 15 தொடங்கப்பட உள்ளதாக. இந்த ஜூலை 15 2வது கட்டம் எழுதி வச்சு. இந்த ஜூலை 15 காமராஜருடைய பிறந்த நாள். காமராஜருடைய பிறந்த நாள் உங்களுக்கு தெரியும். அதுதான் ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள். என்ன நடப்பா? எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே அப்படின்னு சொல்றாங்க. எஜுகேஷன் டெவலப்மெண்ட் டே இன் தமிழ்நாடு. அப்போ 2வது கட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. 2வது கட்டம் அப்படிங்கிறது வந்து வர 15ஆம் தேதி தொடங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதுல இந்த திட்டத்தின் கீழ் 2058 முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. எழுதி விஷயம் 2058 2058 அந்த மாதிரி இருக்கக்கூடிய முகாம்கள் நடத்தப்படாது. மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரடியாக களத்தில் நிற்பார். மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படிங்கிறது நேரடியாக மக்கள் என்ன அவங்களுடைய ஆப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, எதை ரெமடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறது. 2058 அப்படிங்கிற முகாம்கள் நடத்தப்பட்டன ஃபர்ஸ்ட் இதுல. சரியா? இப்போ 74,000 மனுக்கள் பெறப்பட்டன. இப்போ 2வது கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜூலை 15 ஆரம்பிச்சு செப்டம்பர் 15 வரை எழுதி வச்சு. காமராஜர் பிறந்த நாள்ல இருந்து அறிஞர் அண்ணா பிறந்த நாள் வரை. ஏன்னா செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணாவோட பிறந்த நாள் முக்கியமானது. விஸ்வேஸ்வரையாவோட பிறந்த நாள். ஏன்னா பிளான்ட் எக்கானமியோட ஃபாதர், இந்தியாவில் திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படிங்கிற நூலை எழுதினவர் விஸ்வேஸ்வரையா. செப்டம்பர் 15. அறிஞர் அண்ணா அவருடைய பிறந்தநாளும் செப்டம்பர் 15. அதுல இருந்து 2 நாள் யாரோட பிறந்தநாள்? பெரியாரும் நரேந்திர மோடி அவர்கள், பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய பிறந்தநாள் செப்டம்பர் 17 அப்படிங்கிறத பார்க்கணும். ஆன்லைன்ல உங்களுக்கு வந்து ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? இல்லை நான் மைக் யூஸ் பண்றதுனால ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? கிளியரா இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ அப்போ 2வது கட்டம் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க? கிட்டத்தட்ட மாவட்டங்களில் உள்ள 12,525 கிராம ஊராட்சி. பாருங்க, மாவட்டங்களில் உள்ள 12,525 கிராம ஊராட்சி. இப்போ சொல்லியிருக்கா பாருங்க. இது நம்ம லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ஒரு பாடம் படிக்கிறோம்ல, இந்தியன் பாலிட்டியில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்து எழுதி வச்சு. தமிழ்நாட்டில் கிராம பஞ்சாயத்து. பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னாவே என்ன ஆக்ட்? பஞ்சாயத்து ராஜ் சட்டம்னாவே எந்த வருஷம்? 1992 அப்படிங்கிறது வந்து பஞ்சாயத்து ராஜ் சட்டமா? 1957 அப்படிங்கிறது. சரி, தமிழ்நாடு 73rd அமெண்ட்மெண்ட் 74th அமெண்ட்மெண்ட்ங்கிறது 1992. நம்ம ஆக்ட் 57 1957. சரி, எப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பஞ்சாயத்து ராஜ் தினம் நவம்பர் 1 ஏப்ரல் 24. ஏப்ரல் 24 நல்லா ஞாபகம் வச்சோம். இப்போ பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது who is called the father of பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்? வல்லபாய் மேத்தா. ஆனால் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ல கொஞ்சம் ரீகால் தான் ஆகும். ஸோ பயன்படுத்திக்கணும் இந்த கிளாஸ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சதை ரீகால் பண்ணுற கிளாஸ். அதனால் வேகமாக நடத்துகிறாங்கன்னு சொல்லிடக்கூடாது. படித்ததை ரீகால் பண்ணுற கிளாஸ். இப்போ மக்களோட முதல்வர் திட்டம் கிட்டத்தட்ட 12,525 கிராம ஊராட்சிகளில் 2,500 முகாம்கள் நடத்த திட்டமிட்டிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து வச்சுங்க. அடுத்து என்ன சார்? ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல அரசு திட்டங்களால் தொடக்க பள்ளிகளில் சேர்க்கை அதிகரிப்பு. இதெல்லாம் மெயின்ஸுக்கு வரக்கூடிய டாபிக். மெயின்ஸ்ல கேட்கலாம். சரியா? அரசின் திட்டங்களால் கல்வி வளர்ச்சியில் மாற்றம். அரசின் திட்டங்களால் தமிழக பொருளாதாரத்தில் முன்னேற்றம். அரசின் திட்டங்களால் தமிழகத்தினுடைய மகளிர் மேம்பாடு. இப்படி உங்களுக்கு மெயின்ஸ்ல எழுத சொல்லுவாங்க. மெயின்ஸ்ல அப்ப மெயின்ஸ்ல எழுத சொல்லும் போது நீங்க அந்த கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் வச்சுக்கணும். இப்போ என்ன கொடுத்துருக்குறா? அரசோட திட்டங்கள் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்ஹான்சஸ், சரியா, the admission of
பிரைமரி ஸ்கூல்ஸ். அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? தமிழக அரசு பெருமிதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அடிப்படையில? பள்ளிக்கு வரும் குழந்தைகளுக்கு காலையில பசியுடன் வரக்கூடிய சூழல் இப்ப மாறி இருக்கு. பிரைமரி லெவல்ல இருக்கிறவங்களுக்கு காலை உணவு திட்டம். என்ன உணவு திட்டம்? காலை உணவு திட்டம். அதே மாதிரி நிறைய அமெக்டிவ்ஸ், நிறைய பொருட்கள் கொடுக்குறாங்க. ஸ்கூல் பேக் கொடுக்கறது, ட்ரெஸ் யூனிஃபார்ம் கொடுக்கறது, சைக்கிள் கொடுக்கறது, லேப்டாப் கொடுக்கறது, இலவசமா நோட் புக் கொடுக்கறது, மதிய உணவு திட்டம் கொடுக்கறது. இதெல்லாம் கல்வியை என்ன பண்ணுது? கல்வி என்ன பண்ணுது? கல்வியோட சதவீதம் அதிகரிக்குது. இந்தியாவிலேயே எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உயர்கல்வியில நம்பர் 1 இருக்கு தமிழ்நாடு. உயர்கல்வி நம்பர் 1 இருக்குது யாரு? தமிழ்நாடு. எழுத்தறிவு வீதம் சொல்ற லிட்ரஸி வேணா கேரளாவா இருக்கலாம். அந்த லிட்ரஸிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு 7 வயது நிரம்பியவரா இருக்கணும். தனுஷியா 7 வயது நிரம்பியவரா இருக்கணும். தன்னுடைய சொந்த தாய்மொழியில எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும். தன்னோட பேர் இல்ல, சொந்த தாய்மொழியில தமிழ் அப்படிங்கிறத எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும். இப்ப தமிழ், தமிழ்நாடு, காரைக்குடி, தென்றலை ஏசுகிரமி அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வாசிக்க தெரியணும், அதை எழுத தெரியணும். அப்படின்னா அவங்க எழுத்தறிவு பெற்றவராக கருதப்படுகிறார். சரியா? அப்படி கேரளா நம்பர் 1 இருக்கு லிட்ரஸி ரேட். யாரு பாரு? நம்மகிட்ட யாரும் ஸ்டூடெண்ட் இருக்காங்க? நம்ம தனுஷ் என்ற ஸ்டூடெண்ட் இருக்காங்களா? தேவட்ல இருந்து வருவாங்களா? நியூ அட்மிஷனா? ஸோ பேசிடுங்க. அந்த நம்பர் பேச சொல்லுங்க. தனுஷியாவுக்கு பேச சொல்லுங்க. தனுஷியாவுக்கு பேச சொல்லுங்க. இங்கே ஃபோன் வந்துட்டே இருக்கு, டிஸ்டர்ப் ஆகுது. ஓகேவா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. தொடக்க பள்ளிகளில் என்ன சொல்லியிருக்காங்க? காலை உணவு திட்டம். இந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது இது வரைக்கும் 18.54 லட்சம் மாணவர்கள் எழுதி வச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் 18 லட்சம் பிள்ளைங்க பயனடைகிறாங்க. பிரைமரி ஸ்கூல்ஸ்ல, ஆரம்ப பள்ளியில, அரசு ஆரம்ப பள்ளி, அரசு ஆரம்ப பள்ளியில 18.54 லட்சம் மாணவியர் இதன் மூலம் பயன்பெற்று வர்றாங்கன்னு சொல்றாங்க. இதன் மூலம் பயன்பெற்று வர்றாங்க. 5ஆம் வகுப்பு வரை 18 லட்சம் மாணவியர் பயன்பெற்று வருகின்றனர். சரியா? இந்த நிலையில இன்னொன்று என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளை சேர்ந்த 2 லட்சம் பேர், அதாவது எய்டட் ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல 18 லட்சம், எய்டட் ஸ்கூல்ல அரசு உதவி பெறும் பள்ளியில ஒரு 2 லட்சம் காலை உணவு சாப்பாடு போடுறாங்க. அரசு பள்ளியில மாத்திரம் கிடையாது, அரசு உதவி பெறும் பள்ளியிலையும் காலை உணவு திட்டம் விரிவாக்கப்பட்டுள்ளது, எக்ஸ்பாண்டட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது கரோனா காலத்தில் பள்ளிகளில் மாணவர்கள் இடைநிற்றலை தடுக்க, இடைநிற்றல் அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ராப் அவுட். இடைநிற்றல் என்னது? ட்ராப் அவுட். படிச்சுட்டு இருப்பாரு, திடீர்னு கொரோனா வந்துச்சு, பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுருச்சு, அப்பா அம்மாவுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு, அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அப்படிங்கிற போது இந்த பிள்ளை இடைநிற்றல் அப்படிங்கிறது ஒரு டிராப்பிங் நேச்சர். அதனாலதான் நமக்கு என்னன்னா இல்லம் தேடி கல்வி கொண்டு வந்தா. என்ன கல்வி கொண்டு வந்தாங்க? இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது கொண்டு வாங்க. வீட்டுக்கே போய் சொல்லிக் கொடுப்பா. இரவு நேரத்தில் சொல்லிக் கொடு, பகல் நேரத்தில் சொல்லிக் கொடு, எப்படியாவது அந்த பிள்ளைய படிக்க வச்சிடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம். அப்ப ஞாபகம் வச்சுங்க, இந்த திட்டத்தின் கீழே 22.2 லட்சம் மாணவர்கள் பயனடைந்து வருகின்றனர். எந்த திட்டத்தின் கீழே? இல்லம் தேடி கல்வி. எழுதி வச்சுங்க, இல்லம் தேடி கல்வி. இந்த இல்லம் தேடி கல்வின்னு சொல்றது வீட்டுக்கே போய். அப்ப இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது முதல்ல இல்லம் தேடி கல்வி எந்த ஊர்ல ஆரம்பிச்சாங்க? முதலியார் குப்பம். முதலியார் குப்பம் எந்த மாவட்டத்தில் வருது? விழுப்புரம் மாவட்டம். அப்ப இல்லம் தேடி மருத்துவம் எந்த ஊர்ல? கிருஷ்ணகிரி. இல்லம் தேடி மருத்துவம் எந்த ஊர்ல? கிருஷ்ணகிரியில. அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். மக்களுடன் முதல்வர் திட்டம் 2வது கட்டம். அப்ப 2.27 லட்சம். ஸோ 2.27 லட்சம் அப்படிங்கறத பயன்பெற்று வர்றாங்க தொடக்க பள்ளிகளில் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இதுவும் முக்கியமானது. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல இது ரொம்ப முக்கியமானதுன்னு பார்க்கணும். ஸோ இது இன்னைக்கு உண்டானதுல ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஒன்று பார்க்கணுமா? ஒன்று எடுக்கணும் போல தனித்தனியாக போட்டு வச்சிருக்கிறாங்களா? சரி, இது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு டேட் என்னமா? இப்போ ஸ்ட்ரைக் பண்ணலாமா? ஓ, எழுதி வச்சுங்க. இதுவும் முக்கியமானது. என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க? எழுதி வச்சுங்க. மேகதாது அணை, மேகதாது டேம், இது உங்களுக்கு தெரியும். மேகதாது அணை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த ஆற்றின் குறுக்கே? காவிரி ஆற்றின் குறுக்கே. அக்ராஸ் ரிவர், காவேரி. அப்ப மேகதாது அணை எங்கு கட்டப்பட்டு வருகிறது? எங்க இருக்கு? கர்நாடகா. நல்லா சொல்லுங்க, கர்நாடகா. ஆறுகள் எத்தனை ஏற்படும்? 3 வகைப்படும். ஒன்று மெயின், இன்னொன்று ட்ரிபியூட்டரி, இன்னொன்று பிரான்ச். முதன்மை ஆறு, துணை ஆறு, கிளை ஆறு.
முதன்மையாறு காவிரி. அதுல இருந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வந்து சேர்றது துணை, பிரிஞ்சு போறது கிளை. துணை சொல்லுங்க. அமராவதி, நொய்யல், பவானி. அமராவதி, நொய்யல், பவானி இதெல்லாம் அதோட ட்ரிபியூட்டரிஸ். அப்ப எங்கேயோ உருவாகி இந்த காவேரியோட வந்து சேருது, அது துணை ட்ரிபியூட்டரி. இங்க வந்து நம்ம திருச்சியில பிரியுது, கொள்ளிடம். கொள்ளிடத்துல பிரியுதுல, கொள்ளிடத்துல பிரிஞ்சு போறது யாரு? பிரான்ச்சா? பிரான்ச் தான் பிரியும். கொள்ளிடம் ஆறு வச்சுக்கலாம். என்னப்பா? கொள்ளிடம். அப்போ இது மாதிரி இப்போ ஆறுகளை புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆரிஜின் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப கர்நாடகாவில் குடகு மலையில தலைக்காவிரிங்கிற பிளேஸ்ல யார் உருவாகிறா? நம்ம காவேரி யூசர். காவேரி பேரப்புறம் அப்படின்னு ஒரு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு. கொஞ்சம் பார்ப்போம். கொஞ்சம் நல்லா இருக்கு, வெளியே நல்லா தானே இருக்கு, கிளைமேட் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் நேரம் பார்ப்போம். எல்லாத்தையும் அவங்களுக்கு இருட்டாக இருக்கு. எல்லாத்தையும் மேலே மேலே டச் பண்ணிடுவோம். இல்லை என்னது செகண்ட் சீசன் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே சூப்பர். இப்போ தான் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிங்களா? மறுபடியும் வரணும் தீபிகா. இப்போ நான் சொல்கிற மட்டும் டைரக்ஷன் மட்டும் கேளுங்க. ஃபஸ்ட்டு சுவிட்சு, தேர்டு சுவிட்சு. ஏன்னா தேங்க்யூ ஸோ மச். அப்போ ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா அந்த தேட்டர் மாதிரியே இருப்போம். ஏன்னா இது வந்து ஸ்க்ரீனு, நீங்கள் எல்லாம் தேட்டரில் டாக்டராக அப்படி அப்படியே உட்காந்துருக்கீங்க இந்த மாதிரி இருக்கிறோம். அது உட்காந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோட்டில் எழுதணும்ல, நோட்டில் எழுதணும் சில விஷயங்கள். என்ன பேசிட்டுனா காவேரி. அப்போ மேகதாது அணை. அப்போ மேகதாது அணை அப்படிங்கிறது சிலந்தி ஆறு. எழுதுங்க, சிலந்தி ஆறு. சிலந்தின்னு சொன்னாவே என்னது? ஸ்பைடர். சிலந்தினா என்னது? ஸ்பைடர். ஸ்பைடர் மேனோட இப்போ லாஸ்ட்டாக ஒரு போடுறாரு, தினத்தந்தி வருதா, ஃபுல் பேப்பர் வருது. சரி பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ சிலந்தி அணை காவிரி ஆணையத்தில் தமிழகம் எதிர்ப்பு. காவேரி ஆணையம் எழுதி வச்சு முக்கியமானது. காவேரி ஆணையம் 1990 கேட்பாங்க. காவேரி ஆணையம்ங்கிறது 1990. அப்போ சிந்து நதி உடன்படிக்கை 1960. 1960 இந்த நதிநீர் உடன்படிக்கையெல்லாம் தெரிஞ்சு வச்சோம். நம்ம வந்து சொன்னோம்ல, இந்த ட்ரிபியூனல் சொன்ன தீர்ப்பாயம், அந்த தீர்ப்பாணையத்தில் நதிநீர் ஆணையம் குறித்தும் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. நேற்று கூட கிரீன் ட்ரிபியூனல் பார்த்தோமா? பசுமை தீர்ப்பாயம் பார்த்தோமா? பசுமை தீர்ப்பாயம் பார்த்தோம். அப்ப நல்லா ஞாபகம் வச்சோம். என்ன சொல்லியிருக்கிறாங்க? மேகதாது சிலந்தி ஆற்றில் தடுப்பணை காவிரி ஆணையத்தில் தமிழகம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த காவிரி நதிநீர் ஆணையம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 1990 அப்படிங்கிற முக்கியமானது. இந்த இடத்துல எனக்கு சிறுசா இருக்கு, என்னன்னு தெரியல, பேப்பர் வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். இது வந்து 30வது காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் நினைக்கிறேன், 30th. சரி, யாருங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப தமிழகத்தினுடைய நீர் மேலாண்மை துறை அமைச்சர் துரைமுருகன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சோம். கர்நாடகாவுக்கு யாரு? டி.கே. சிவகுமார். அங்க இருக்கக்கூடிய துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் அப்படின்னு வச்சோம். இந்தியாவுக்கு யாரு? இந்தியாவுக்கு பார்த்துருக்கோம், வாட்டர், ஜல், அந்த வகை இருக்கக்கூடிய ஜல், அந்த வகை இருக்கிறது கஜேந்திர சிங் அப்படிங்கிறவரா? கஜேந்திர சிங் ஜெகாவத். அவரோட பேர் என்னங்க? கஜேந்திர சிங் ஜெகாவத் அப்படிங்கிறது. கஜேந்திர சிங் ஜெகாவத். தனுஷா அடிச்சுட்டே இருந்தியோ போன பேர்? அதான் போன் அடிச்சுட்டே இருந்தீங்களோ? பெர்மிஷன் கேட்குறக்கா? ஏன் நம்பரை ஃபாலோ பண்ணா? சரி, இன்னொரு நம்பர் தரேன். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சோம். சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை சுற்றுச்சூழல் அனுமதி பெறப்பட்டதா? கேரள அரசுக்கு பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. பசுமை தீர்ப்பாயம் கேள்வி கேட்டிருக்கு. கிரீன் ட்ரிபியூனல், இந்த கிரீன் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்ற பசுமை தீர்ப்பாயம் சிலந்தி ஆறு அப்படிங்கிறதுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சோம். அடுத்த விஷயம், ராஜீவ் காந்தி நினைவு தினம். இது வந்து ராஜீவ் காந்தி நினைவு தினம் மே 21 1991. ராஜீவ் காந்தி அப்படிங்கிறது அசாசினேஷன் பண்ணது நம்ம தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர்ல. நம்ம தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர்ல ராஜீவ் காந்தியை வந்து அசாசினேட் பண்ணாங்க. அந்த வருஷம் 1991 மே 21. அதுதான் பயங்கரவாத எதிர்ப்பு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸோ மாசர் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. படுகொலை செய்யறாங்கல்ல, அந்த மாதிரி படுகொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ராஜீவ்காந்தி நினைவு தினம் சோனியா ராகுல் அப்படிங்கிறது எங்க சார் இருக்கு? ராஜ்காட். அவருடைய சமாதி எங்க இருக்குன்னு கேட்பாங்க. ராஜ்காட்டில் அப்படின்னு இருக்கு, ராஜ்காட். ஸோ ராஜீவ் காந்தியோடது ராஜ்காட், சரியா? அதே மாதிரி நம்முடைய அம்பேத்கரோடது சைத்ரு பூமி. அம்பேத்கரோடது சைத்ரு பூமி. இந்திரா காந்தியோடது அமைதியா? அமைதி பூமியா? வீர் பூமி ராஜீவ் காந்தி. வீர் பூமிங்கிறது ராஜீவ் காந்தி, ராஜ்காட்ல இருக்கு. வீர் பூமி அதான் ராஜீவ் காந்தி. சக்தி ஸ்தல் அப்படிங்கிறது இந்திரா காந்தி. சக்தி ஸ்தல் அப்படிங்கிறத இந்திரா காந்தி. சரி, நம்ம காந்திஜி ராஜ்கோட் அப்படிங்கிற பிறந்தாரு, ராஜ்காட்ல இருக்கு. ராஜ்காட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிடும்.
வீரபூமி. நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் பேய் கரும்பு. என்ன பிளேஸ்? பேய் கரும்பு, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், ராமேஸ்வரம் பேய் கரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சமாதிகள் தெரிஞ்சு வச்சோம், யார் யாரோட சமாதிகள் எந்தெந்த ஊர்ல இருக்கு, என்ன பேர்ல இருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சோம். சரி, இதுவும் முக்கியமானது. இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல இது முக்கியமானது. அடுத்து என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க? தமிழகத்தினுடைய மாரியப்பனுக்கு தங்கம். இவர் ஏற்கனவே பாரா ஒலிம்பிக்ல தங்க பதக்கம் வென்றார், ஹை ஜம்ப் அப்படிங்கிறது. ஸோ பாரா ஒலிம்பிக்ல தங்கம் மகன், சேலம் மாவட்டம் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர், மாட்டுப்பட்டி கிராமத்தை சார்ந்தவர், அப்பா இல்லாதவர், அம்மா வந்து தள்ளுவடியில இந்த காய்கறி விற்கக்கூடிய தொழில் பண்ணவங்க. ஸோ அவர் தங்க மகன் அப்படின்னு அழைக்கப்படுறார். தங்க மகன் மாரியப்பன். எந்த விளையாட்டு போட்டியில? பாரா ஒலிம்பிக்ல. பாரா ஒலிம்பிக்னா யாருக்காக நடத்தப்படுறது? ஸோ அந்த இருக்காங்கல்ல, டிசேபிள்டு, ஹேண்டிகேப்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஹேண்டிகேப்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணவே கூடாது, அது கட்ஜெட்ல இருந்து எடுத்தாச்சு. நம்ம தமிழ்நாட்டில் அதுக்கு பேர் வந்து சொன்னா டிஃபரெண்ட்லி ஏபிள்டு. என்ன ஏபிள்டு? டிஃபரெண்ட்லி ஏபிள்டு. இப்போ ஹேண்டிகேப்டுங்கிற ஒரு வார்த்தை கிடையாது, பிசிக்கலி அந்த மாதிரி ஹேண்டிகேப்டு. ஸோ பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ், அதான் சொன்னாங்க, டிசேபிள்டு அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ், குறைபாடு உடைய அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அப்போ மாரியப்பனுக்கு தங்கம் கிடைச்சிருக்குது. ஸோ ஜப்பான்ல நடந்து வரக்கூடிய உலக பாரா சாம்பியன்ஸ் ஜப்பான்ல தான் இந்த பாரா ஒலிம்பிக் நடந்துட்டு இருக்கு. இந்த பாரா அந்த மாதிரி இருக்கக்கூடிய தடகள சாம்பியன்ல ஸோ தங்க பதக்கம் வென்றிருக்கிறார் மாரியப்பன். இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. தங்க பதக்கம் வென்றிருக்கிறார் மாரியப்பன் வென்றிருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமானது. மாரியப்பனுக்கு வாழ்த்து. ஜப்பான்ல நடைபெற்று வரும் பாரா தடகள விளையாட்டு போட்டியில் தடகள பிரிவு அத்லெட்ஸ்ல உயரம் தாண்டுதல்ல ஹை ஜம்ப்ல சேலம் மாவட்டத்தை சார்ந்த இவர் எவ்வளவு சார் அந்த ஹைட் தாண்டி இருக்கிறாருன்னா 1.88 1.88 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். பந்தலகரில் எவ்வளோமா ஒரு நிமிஷத்துல ஓடுற 12.89 1 மினிட்டுக்கு 100 மீட்டர் 12. சூப்பர், அருமை. ஸோ 12.88 அப்படின்னு சொல்றாரு. ஒரு மனுஷன் ஹேல் அண்ட் ஹெல்த்தியா இருக்கிற மனுஷன் நடக்கிறதா இருந்தா 1 கிலோமீட்டரை 10 நிமிஷத்துல நடக்கலாம். 1 கிலோமீட்டர் எத்தனை நிமிஷத்துல நடக்கலாமா? 1 கிலோமீட்டர் 10 நிமிஷத்துல நடந்து ரீச் பண்றீங்கன்னா நீங்க நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க நல்லா இருக்கிறீங்க, உங்க ஹெல்த் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஒரு வித்தின் 40 இருக்கிற முடிச்சு. அதுக்காக 80 வயசுல இருக்கிறாங்க நீ வந்து 1 கிலோமீட்டர் 10 நிமிஷம் நடந்துச்சுன்னா அப்புறம் அவர் நடக்கவே முடியாது. சரியா? நடக்கவே முடியாது. ஸோ ஞாபகம் விஷயம் பாரா இந்த மாதிரி தடகள போட்டி அப்படிங்கிறது ஞாபகம் விஷயம். அதே மாதிரி விண்வெளி போடுங்க, ஏர் ஸ்பேஸ். விண்வெளியில கருந்துளை, இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிற விண்வெளியில கருந்துளையில உயர் ஆற்றல், ஹை எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. உயர் ஆற்றல். அதுல எக்ஸ்ரே சீரற்ற நிலையில் வெளியேறலாம். எக்ஸ் கதிர்கள் யூனிஃபார்மா வெளியேறாம அன்யூனிஃபார்மா, அது வந்து ஒரு என்ன சொல்றது, கொலாப்ஸா இருக்கு. எக்ஸ்ரே கண்டுபிடிச்சது யாருங்க? ரான்ஷன். எக்ஸ்ரே கண்டுபிடிச்சது யாரு? ரான்ஷன். சரியா? கூலிட்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சொல்றாங்கல்ல, கூலிட்ஸ் பல்பு, கூலிட்ஸ் டியூப். அந்த கூலிட்ஸ் டியூப் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் எக்ஸ்ரே அப்படிங்கறத கண்டுபிடிச்சாரு யாரு? ரான்ஷன். கருந்துளை அப்படிங்கறத பார்க்கணும். பிக் பேங் தியரி சார்ஜ் லீ மேட்ரிக்ஸ் சொல்லிருக்காரா? 13.4 பில்லியன் இயர்ஸ் எகோ, 13.4 அந்த மாதிரி ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லியிருக்கிறார். சரியா? முக்கியமா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப எக்ஸ்ரே வந்து சீரற்ற நிலையில வெளியேறுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி புயல் எங்கே செல்லும், இப்படி ஒரு தலைப்பு நீ கொடுத்துருக்கான். புயல் எங்கே செல்லும் இந்த பாதை. ஸோ சைக்ளோன்ஸ் 2 வகையா சொல்றானா? ஒன்னு சைக்ளோன், இன்னொன்னு ஆன்டி சைக்ளோன். சூறாவளி, எதிர் சூறாவளி. நம்ம ஊர்ல வர்றது என்ன சூறாவளி? ஆன்டி சைக்ளோன். சரியா? மழை பொழிவு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். மான்சூன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். தென்மேற்கு வடகிழக்கு. தென்மேற்குனாவே ஜூன் டு செப்டம்பர், அதான் சவுத் வெஸ்ட். வடகிழக்கு அப்படின்னு சொன்னாவே அக்டோபர் டு டிசம்பர். இந்தியா எந்த மான்சூனால அதிக மழைப்பொழிவு பெறுகிறது? சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்லக்கூடிய தென்மேற்கு. தமிழகம் எந்த வடகிழக்கு, அக்டோபர் டு டிசம்பர். இப்ப முன்கூட்டியே ஆரம்பிச்சிருச்சு. சரியா? முன்கூட்டியே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ புயல் எங்கே செல்லும்? தமிழகத்தை ஒட்டி உருவாகும் புயல் சின்னம் வரும் 24ஆம் தேதி புயலாக மாறும்போது அதுக்கு ரிமான் பேருங்க. இப்ப வரப்போற புயலுக்கு பேரு ரிமான் அப்படிங்கிற ஒரு பேர். புயலுக்கு எப்ப பேர் வைக்கிற பழக்கம் உண்டாச்சு? 2000. எப்ப செயல்பட ஆரம்பிச்சது? 2004.
அமுல்படுத்தினது 2004. புயலுக்கு பேர் வைக்கிறதுல எத்தனை நாடுகள் இடம் பெற்றிருக்கிறது? 8 நாடுகள். மொத்தம் 64 பேரு. அப்படி 8 அப்படிங்கிறது 64 பேர். அதுல ஒரு பேரு ரிமால். ரிமால் அப்படின்ற ஒரு பேரு. ரிமால்ங்கிற ஒரு பேரு. அதான் இந்த வேலை பார்க்குது. சவுண்டு கொடுத்தது எல்லாம் பண்றது அதுதான். குடும்பம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த பாரு ஃபுல்லா நானும் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக 11 o'clock வரைக்கும் 10 மணி வரைக்கும் கிளாஸ் எடுக்கிறேன். 11 மணி வரைக்கும் இங்கே உள்ளதாக இருக்கிறேன். வர மாட்டேங்குது, ஆள் நடமாட்டா இருந்துச்சுன்னா. ஸோ ஓகே, எழுதி வச்சுங்க. அப்போ புயல் அந்த ரிமால் அப்படிங்கிற பெயர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இப்போதைய கணிப்புப்படி இந்த புயல் வங்கதேசம் நோக்கி செல்லவே வாய்ப்பு அதிகம். வடகிழக்கு நோக்கி நகர்ந்தால் தமிழகத்தில் மீண்டும் வெப்பநிலை உயர வாய்ப்பு உள்ளது. ஒருவேளை வங்காளத்துக்கு போயிடுச்சுன்னா இப்படியே தப்பிச்சுக்கிறோம். நல்லா மழையா இந்த மாதிரி குளிர், இந்த மாதிரி குளுமான அட்மாஸ்பியர் இருக்கும். அது இது வந்து வடகிழக்குல இப்படி வந்து நகர்ந்துருச்சுன்னு வச்சுங்க, வடகிழக்கு நோக்கி நார்த் ஈஸ்ட்ல நகர்ந்துருச்சுன்னு சொன்னா தமிழகத்துக்கு வெயில் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமானது. இது நம்ம பார்த்துட்டோம். சரியா? இதுவும் பார்த்துட்டோம். இப்போ 2 தான் இருக்கா? இந்த பக்கமா அதே தான் வருது. இது பார்த்துட்டோம். எழுதி வச்சுங்க. அடுத்து என்ன சார் முக்கியமான நியூஸ்? அடுத்து என்ன சார் சொல்லியிருக்கிறாங்க? முற்போக்கு இந்தியா படைப்போம்னு சொல்றாங்க. ஃபார்வர்டு இந்தியா, முற்போக்கு இந்தியா, ஃபார்வர்டு இந்தியா அப்படிங்கிறத நாங்கள் ஒன்று படைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்வர்டு இந்தியா, முற்போக்கு இந்தியான்னு சொல்லக்கூடிய ஃபார்வர்டு இந்தியா அப்படிங்கிறத நாங்கள் படைப்போம். யார் சொல்லியிருக்கா? நம்மளோட முதல்வர் சொல்லியிருக்காரு. யாருடைய பிறந்த நாள் இருந்துச்சுன்னா அயோத்திதாசர், அயோத்திதாச பண்டிதர். அதுதான் சொல்ற சாதியற்ற தமிழன். சரியா? அதுதான் இவருடைய பத்திரிகையோட பேர் என்ன? ஒரு பைசா தமிழன். என்ன தமிழன்? ஒரு பைசா தமிழன். எந்த வருஷம் ஒரு பைசா தமிழன்? 1907. சூரத் பிளவு எப்ப? 1907. சூரத் ஸ்பிளிட்ல என்ன நடந்துச்சு? மிதவாதிகள் தீவிரவாதிகள் சொல்லி 2ஆ பிரிச்சாங்க. மேம் இப்போ உங்களுக்காக தான் வெயிட்டிங். அது முடிஞ்சிருச்சுன்னா நம்ம டைம் படி. எக்ஸாக்ட் கரெக்ட். அந்த கேலண்டரி அவார்ட்ஸ். வேற ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் இருந்தால் கூட அர்ஜுனா, துரோணாச்சாரியா அந்த மாதிரி நீங்கள் அப்படியே கொடுத்து கொடுங்க, கிளான்ஸ் கொடுங்க. அரசு சார்பு நிகழ்ச்சி. அப்போ தமிழன், திராவிடன் அப்படிங்கிற 2 சொற்களை அரசியல் அடையாள சொல்லாக மாற்றி அயோத்திதாச பண்டிதர் அவருடைய பிறந்த நாளில் என்ன பண்ணுறாங்க? முற்போக்கு இந்தியா படைப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது முக்கியமானது. அரசு சார்பில் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. இது ரொம்ப முக்கியம். அவருடைய தாத்தா பேர் தான் இருக்குது பட்லர் கந்தப்பன். சரி, இவருடைய இயற்பெயர் என்ன? காத்தவராயன். அயோத்திதாசர் இது நமக்கு டெக்ஸ்ட்ல வருது. ரொம்ப முக்கியமானது, சிலபஸ்க்கு முக்கியம். அயோத்திதாச பண்டிதரோட இயற்பெயர் என்ன? காத்தவராயன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சோம். ஸோ அவருடைய தாத்தா பேர் என்ன? பட்லர் கந்தப்பன். பட்லர் கந்தப்பன் எதுக்கு முக்கியமான காரணமாக அமைகிறது? திருக்குறளோட ஓலை சுவடிகளை கொண்டு போய் எல்லிஸ் கொடுப்பார். லார்ட் எல்லிஸ் நீலகிரியோட அப்ப கலெக்டரா இருந்தார். முக்கியமான டாக்டர் எல்லிஸ். அதன் மூலமா தான் திருக்குறள் அப்படிங்கிறது அச்சுகேறிச்சு. திருக்குறள் வந்து அச்சுகேறிச்சு. பட்லர் கந்தப்பன் உடைய உதவியாளர், அயோத்திதாசர் பண்டிதர் உதவியாளர். அயோத்திதாசர் பண்டிதர் பிறந்த ஊர் இது சென்னை. 1000 சென்னை 1000. ஒரு பைசா தமிழன். இவர் வந்து ஒரு புத்திஸ்ட். இவர் வந்து புத்திஸ்ட். போகம் 70. போகம் 200 700. சரி, ஸோ அதான் 700 இவர் தான். அப்ப சிலந்தி ஆறு அப்படிங்கிறது எந்த ஆற்றின் குறுக்கே? சிலந்தி ஆறு அமராவதி ஆற்றின் கிளைநதியான தேனாற்றின் வட்டவடா என கேரளத்தில் அழைக்கப்படுகிறது. இதோட உபநதி தான் சிலந்தியாறு. எழுதி வச்சுங்க. அமராவதி ஆறு. அமராவதி யாரோட துணையாறு? காவிரியோட துணையாறு. அப்ப அமராவதி ஆற்றோட கிளையா அதுல இருந்து பிரிஞ்சு போகுது. அமராவதியிலிருந்து பிரிஞ்சு போறது தான் இந்த தேனாறு. அது கேரளாவோட எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு சொன்னா வட்டவடா அப்படின்னு அழைக்கப்படுது. வட்டவடான்னு சொல்லி அழைக்கப்படுது. அதோட உபநதி தான் சிலந்தி ஆறு. 29வது காவிரி நீர் மேலாண்மை ஆணையம். நான் சொன்னேன் 29. இப்ப நடந்தது, பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு சொன்னேன்ல, இந்த காவிரி நதிநீர் ஆணையம் சொன்னேன்ல, அது வந்து எத்தனையாவது? 29வது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது தமிழக ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கலையா? பேசுங்க. என்ன பிரவீன்? அதான் இப்ப 30. கடந்தது 29 சிலந்தி ஆறு அப்படின்னு சொல்றது. இப்ப நடந்தது 30. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுவும் முக்கியமானது. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது முக்கியமானது. ஈரானோட அதிபர் முக்கியம். ஈரானோட அதிபர். ஸோ அவர் வந்து இறந்திருக்கிறார். யாரு சார் அப்படின்னு சொன்னா ஹெலிகாப்டர் உள்ள ஈரானோட அதிபர், ஈரானின் 8வது அதிபர் இப்ராஹிம் ரைசி. 8வது அதிபர். ஈரான்
அப்படின்னு சொல்லுவோம், பெர்ஷியான். அப்ப ஈரானோட 8வது அதிபர் இப்ராஹிம் ரைசி, அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், 2 பேரும் இறந்துருக்கிறாங்க. சரியா? அமீர் அப்துல்லாஹியன், அவங்க 2 பேரும் ஒரு ஏர் கிராஷ்ல செத்துருக்கிறாங்க. சரியா? ஸோ 2 பேருமே ஒரு ஏர் கிராஷ். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி, அவருடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியான், 4 பேருங்க. ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியான். ஸோ இவர் வந்து 8வது அதிபர்னு சொல்றாங்க. 8வது அதிபர் 2021 அந்நாட்டு அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கடந்த 1981 அதிபராக இருந்த முகமது அல் ரசாயி குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டார். இதை தொடர்ந்து பதவியில் இருந்தபோது உயிரிழந்த 2வது ஈரான் அதிபர். பதவியில் இருந்தபோது இறந்த 2வது அதிபராக அவர் இருக்கிறார். இது நேத்திக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு, இது நேத்திக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் நடத்தாம கொடுப்போம். ஸோ அப்டேட் பண்ணிக்கணும். ரைசி அவரை ஞாபகம் வச்சுங்க, 2 முக்கியமானது. இந்தியாவில் ஒரு நாள் துக்கம், இவர் இறந்ததுக்காக இந்தியாவில் ஒரு நாள் துக்கம் அனுசரிக்கிறாங்க. ஸோ அடுத்து 2வது அதிபர் இவர் அப்படின்ற மாதிரி. ஸோ இவர் 8வது அதிபர் அப்படின்ற மாதிரி சொல்றோம். சென்னை ஐஐடியில் எழுதி வச்சுங்க, சென்னை ஐஐடி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதில் என்ன பண்றாங்க, இசை ஆராய்ச்சி மையம், மியூசிக் ரிசர்ச் சென்டர்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இது யாரோட மெமோரண்டம் சைனா இருக்குன்னா, மாஸ்ட்ரோ இளையராஜா சிம்போனி, அவரோட ஒரே மாசத்துல ஒரு சிம்போனி கூட நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. சரியா? சிம்போனி இசையில வல்லவர் அப்படின்னு கேட்டா யார் தான்? இளையராஜா. ஞாபகம் வச்சு. அப்ப இளையராஜா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஐஐடியில சொல்றாங்க. ஐஐடியில சொல்லியிருக்கிறாங்க. இது முக்கியமானது. இவர் உங்களுக்கு தெரியும் இல்லையா? தலைமைச் செயலர், நம்முடைய சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாடு யாரு? சிவதாஸ் மீனா ஐஏஎஸ். சிவதாஸ் மீனா ஐஏஎஸ். கடலோர பாதுகாப்பு ஒத்திகை. சரி, நம்ம ஊர்ல இந்தியாவில் கடலோர பாதுகாப்புக்காக என்ன திட்டம் செயல்பட்டு வருகிறது? ஷாகர் மாலா. துறைமுகங்கள்ல கடலோரங்கள்ல பாதுகாப்புக்காக துறைமுகங்களை வலிமைப்படுத்துற திட்டம் ஷாகர் மாலா. ஷாகர் மாதானா? அது ஷாகர் மாதாங்கிறது நேபாள எவரெஸ்டோட பேரு. நேபாள எவரெஸ்டோட பேரு. எழுதி வச்சுங்க. உலக சாதனையுடன் தங்கம், தீப்தி ஜீவன்ஜி. தீப்தி ஜீவன்ஜி உலக சாதனையுடன் தங்கம் சொல்லியிருக்காங்க. தீப்தி ஜீவன்ஜி எதுல சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்லெட்ஸ் தான். ஜப்பான்ல தான் இந்த பேரா இந்த மாதிரி தடகள போட்டியில தான் இவங்க வந்து. ஸோ ரன்னிங் அப்படிங்கிறதுல உலக சாதனையோட தீப்தி ஜீவன்ஜி அசத்தல். தீப்தி ஜீவன்ஜி அப்படிங்கிறவங்க இவங்களும் ரொம்ப முக்கியமானது. அடுத்து வாகை சூடினார் ஸ்வரேவ் அப்படிங்கிறது இத்தாலி ஓபன் டென்னிஸ். ஸோ ஸ்வரேவ் அப்படிங்கிறவர் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? டென்னிஸ். என்னங்க? டென்னிஸ் விளையாட்டோடு தொடர்புடையவர். ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்வரேவ். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். உதகை மலர் கண்காட்சி மே 26 வரை நீட்டிப்பு, மாவட்ட ஆட்சியர் தகவல். ஸோ இதெல்லாம் நமக்கு சும்மா தெரிஞ்சுக்கிறது தான். மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிக்கு தமிழக அரசு சுற்றுலா சூழல் அனுமதி. எய்ம்ஸ் அப்படிங்கிறது கட்டுவதாக எப்போ அறிவிக்கப்பட்டது? 2015 சொல்லிட்டாங்க. 19 தான் அதை அடிக்கல் நாட்டினாங்க. 15 அறிவிச்சு 19 அடிக்கல் நாட்டி எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகுது. 2019 5 வருஷம் ஆச்சு. ஸோ இப்போதான் அனுமதியை கொடுக்குறாங்க. சுற்றுச்சூழல் ஓகே, கட்டிக்கலாம், எந்த ஆபத்தும் இல்லை. தோப்பூர், மதுரை மாவட்டம் தோப்பூர் அப்படிங்கிற பிளேஸ்ல எய்ம்ஸோட எக்ஸ்பான்ஷன் என்ன? ஆல் இந்தியா மெடிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது எய்ம்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அது முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. எய்ம்ஸ். கோவேக்சின் அனுப்பிடலாமா? கோவேக்சின் பனாரஸ் இந்து பல்கலை ஆய்வை ஏற்க முடியாதுன்னு சொல்றாங்க. பனாரஸ் இந்து பல்கலை சொல்லியிருந்துச்சு. இது வந்து மதன் மோகன் மாளவியா இருக்கிறாரு, அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம், இந்து பனாரஸ் பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க. இதில் அன்னி பெசன்ட் ரொம்ப முக்கியமான பங்கு வகிப்பாங்க. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம், மதன் மோகன் மாளவியா. இங்கே ஒரு மதன் மோகன் மாளவியா இருக்கிறார். அங்கிட்டு மதன் மோகன் மாளவியா புன்ஷி கமிட்டின்னு ஒன்று இருக்கா? புன்ஷி கமிட்டி. மத்திய மாநில அரசு உறவுகள் அப்படிங்கிறதுல எத்தனை கமிட்டி? 4. ஒன்று ஸ்டீவான் கமிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்காரியா. அதுக்கு முன்னாடி ராஜாமன்னா சர்க்காரியா, புன்ஷி கமிட்டின்னு சொன்னோம்ல, அந்த கமிட்டியில் முக்கிய மதன் மோகன் மாளவியா புன்ஷி. இப்போ பனாரஸ் பல்கலைக்கழகம் என்ன சொல்லிருச்சு? கோவிஷீல்டு மாதிரியே கோவேக்சின் போட்டவங்களுக்கும் பாதிப்பு இருக்குன்னு சொல்லிருச்சு. அதை நாங்கள் ஏற்க முடியாதுன்னு சொல்லி கோவேக்சின் அறிவிச்சிருக்காங்க. கோவேக்சின் ஒரு நிறுவனத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்தின் பெயர் என்ன? பாரத் பயோடெக். கோவிஷீல்டு யாரு? சீரம். சொன்னா இங்கிலாந்துல யாரு? ஆஸ்ட்ராசெனகா தான். ஓகே, கன்ஃபார்ம் பண்ணிக்கிச்சு. அவங்க பாதிப்பு இருக்கிறது உண்மைதான்.
பாதிப்பு இருக்கிறது உண்மைதான், கோவிஷீல்டு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிரான மனு விசாரணைக்கு ஏற்க உச்ச நீதிமன்றம் மறுப்பு. ஏன்னா புதிய குற்றவியல் சட்டங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், 3 சொன்னோம், பேர் மாற்றிருக்கிறாங்க, அமெண்ட்மெண்ட் சட்டம் நடந்திருக்கு. சிஆர்பிசி சொன்னோமா, அதுக்கப்புறம் எவிடன்ஸ் சொன்னோமா, அதுக்கப்புறம் ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் எந்த வருஷம் 1860, இந்திய தண்டனை சட்டம் 1860, அது எவிடன்ஸ் எப்ப 1872. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிஆர்பிசி 1892, 1898. எங்கே பாருங்க, யாருன்னு பாருங்க, குட்டியா பெருசா? அதான் பூனை தான், கன்ஃபார்ம் ஆயிட்டேன். அதான் ஒரு வாரம் நான் எலி வச்சுட்டு இருந்தேன், அது பூனை. 2 பேரா? தாய் தந்தையா? ஸோ படிப்போம் ஜெயிப்போம். சரி, முடிஞ்சு போச்சு. மேம் எதில் அனுப்பியிருக்கீங்க? பாப்பா நம்பருக்கு அனுப்பியிருக்கீங்களா? அதுலேருந்து எங்கே இருக்குது டாப், எங்கே இருக்குது தம்பி பாருங்கள், இந்த டாப் எங்கே இருக்குது பாருங்கள். என்னம்மா எனக்கு அனுப்பிடுறீங்களா? எனக்கு அனுப்பிடுங்க. ஸோ தலைப்பு எழுதிக்குங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அப்புறம் வந்து நம்ம ரிவார்ட்ஸ் ஹவர்ஸ் பார்ப்போம். ஏன்னா நம்ம டைம் முக்கியம், நமக்கு டைம் முக்கியம். சரியாக 10 மணிக்கு நம்ம மேட்ச் ஆரம்பிக்கிறோம், இப்போவே 10 நிமிஷம் லேட்டு. ஸோ அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அப்புறம் பார்த்துக்குறோம். மெயின்ஸ் அவங்க அனுப்புவாங்க, நீங்கள் படிச்சுங்க. இருந்தாலும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் தெரிஞ்சுக்கங்க. எதெல்லாம் முக்கியமான அவார்ட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், எதெல்லாம் முக்கியமான அவார்ட்ஸாக இருக்கும், எந்த மாதிரி அவார்ட்ஸை எப்படி படிக்கணும்னு சொல்லித்தரேன். அவார்ட்ஸு எப்படி படிக்கணும், லிஸ்ட் ஆஃப் பத்மஸ்ரீ, லிஸ்ட் ஆஃப் பத்மபூஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம எப்படி படிக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து சிவிலியன் அவார்ட்ஸ் அப்படி படிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சிவிலியன் அவார்ட்ஸ் அப்படின்னா என்ன சார்? இந்த சிவிலியன் அவார்ட்ஸ் அப்படிங்கிறத வரிசைப்படுத்த சொல்லுவோம். சிவிலியன் அவார்ட்ஸ் உங்களுக்கு போர்டு ரீச் ஆகுதா? நான் போர்டில் எழுதுறது தெரியுதா? ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு போர்டு ரீச் ஆகுதா? நான் போர்டில் எழுதிருக்கிறது தெரியுதா? கிளியராக தெரியுது. சிவிலியன் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிவிலியன் அவார்ட்ஸை நீங்கள் வந்து குரோனாலஜி கொடு, ஆர்டர் கொடு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, முதல்ல வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பெரிய அவார்டு பாரத ரத்னா தான். ஃபஸ்ட்டு வந்து பாரத ரத்னா அவார்டுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வர்றது பாரத ரத்னா. அதுக்கப்புறம் 2வது கேட்டகரியில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன். பத்ம அப்படிங்கிறது வந்து விபூஷன் சொல்லுவாங்க, பத்மா விபூஷன். 3வது தரத்தில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்மபூஷன் சொல்லுவாங்க. 4வது இடத்துல வர்றது வந்து பத்மஸ்ரீ. இந்த மாதிரி நம்ம 4 விருதுகளாக பிரிச்சிடலாம். சிவிலியன் அவார்ட்ஸ் அப்படிங்கிறதுல ஆர்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாரத ரத்னா தான். முத 1954 கொடுத்தாங்க. முத வாங்கின 3 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. RRR ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி வச்சுக்கலாம்? RRR திரைப்படம் என்ன விருது வாங்கி கொடுத்துச்சு? ஆஸ்கர் அவார்டு வாங்கி கொடுத்துச்சு 2023. ஒரே ஒரு சாங், நாட்டு சாங் அப்படிங்கிறது ஸ்பெஷல் சாங் அடிப்படையில். சரியா? RRR ராஜமௌலி, இயக்குனர் யாரு? ராஜமௌலி. அதுலேயே 3 R, நடிகரும் அவரு, டைரக்டரு பிளஸ் மியூசிஷியன், 3 பேர் RRR வருவாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான RRR நாட்டு சாங். அதே மாதிரி தமிழ்நாட்டில் முதுமலையில் இருக்கக்கூடிய யானை பாதுகாப்பு பாவலர் அவங்களுக்கும் என்ன கொடுத்தாங்க? என்ன அவார்டு கொடுத்தாங்க? ஆஸ்கர் அவார்டு கொடுத்தாங்க. முக்கியமானது. அப்ப ராஜாஜி ஞாபகம் வச்சுக்கணும். ராஜாஜி ஃபேன் போட்டுங்க, நானே போட்டுங்க. ஸோ ராஜாஜி ஞாபகம் வச்சுங்க. ராதாகிருஷ்ணன் ஞாபகம் வச்சுங்க. ராதாகிருஷ்ணன் பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ராமன், சர் சி.வி. ராமன். ராஜாஜி, ராதாகிருஷ்ணன், சர் சி.வி. ராமன் அப்படிங்கிறது ஸோ ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப முக்கியமானது. நடிப்பில் பத்ம விபூஷன் கொடுப்பாங்க. இந்த வருஷம் யார் கொடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்துடும், ஃபாலோ பண்ணிக்கங்க. பத்மபூஷன், பத்மஸ்ரீ அதுவும் எல்லா ஒரு 50 பேருக்கு கொடுத்துருப்பாங்க, 80 பேர் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. பிரபலமானவர்கள் பாருங்க. அதுல தமிழ்நாட்டில் யாருன்னு பாருங்க. இப்போ நம்ம ஊர்ல பத்ம பூஷன் கொடுத்தாங்களா? விஜயகாந்த் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? பத்மபூஷன். என்னங்க? பத்மபூஷன். நான் டீட்டெயிலாக நடந்திருக்கேன் கரண்ட் அஃபேர்ஸ்ல. முதல்ல எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் பத்ம இப்போ கூட நான் கூட சொன்னேன், என்ன அள்ளி கொடுக்குறாங்க. ஒருத்தனை கொடுப்பாங்க, இல்லை 2 பேர் கொடுப்பாங்க. இந்த முறை 5, 6 கொடுத்துருந்தாங்க. பாரதத்தில் 5 பேருக்கு, பாரதத்தில் எத்தனை பேருக்கு? 5 பேருக்கு. அப்போ பார்க்கணும் யார் கொடுத்துருக்குறாங்க, என்ன நோக்கத்தோட கொடுத்துருக்குறாங்க, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன நம்ம இந்தியாவுக்கு, அதெல்லாம் பார்க்கணும். ஸோ இது சிவிலியன் அவார்ட்ஸ், உயரிய விருது பாரத ரத்னா விருது. ஸோ ரைட்டு, இதை படிச்சுக்கணும். அடுத்து கேலண்ட்ரி அவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வீர தீர செயல் விருதுகள், கேலண்ட்ரி அவார்ட்ஸு.
அப்ப இந்த கேலண்டரி அவார்ட்ஸ் சொல்லக்கூடிய வீரதீர செயல் விருதுகள் அப்படின்னு சொன்னா இதையும் குரோனாலஜி ஆர்டர். இதுல ஒரு குரோனாலஜி இருக்கு. ஃபர்ஸ்ட் கொடுக்கிறது பரம்வீர் சக்ரா. பரம்வீர் சக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. பரம்வீர் சக்ரா இது உயரிய விருது. இந்த விருதுல வாங்கினா ரொம்ப பயங்கர மதிப்பு. பரம்வீர் சக்ரா. இப்ப கூட ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புல்வாமா தாக்குதல் அப்படின்னு நடந்துச்சுல, February 14 அதுல ஒருத்தர் சம்பந்தப்பட்டார்ல. February 14 புல்வாமா தாக்குதல், பாகிஸ்தான்ல போய் பாராசூட்ல போய் விழுந்தார். இந்த மாதிரி விழுந்தபோது அவங்களை பிடிச்சு வச்சுட்டாங்க. பிடிச்சு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து சூப்பரா அவங்க வழி அனுப்பிச்சு வச்சாங்க. தேங்க்ஃபுல்லா பண்ணி வழி அனுப்பிச்சு வச்சாங்க. அவர் யாரு? அபிநந்தன். யாரு? அபிநந்தன். ஹரிகிருஷ்ணன் கங்கராஜ். அவர் பேர் அபிநந்தன். ஹி இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, சென்னை தான். ஸோ அபிநந்தன் அப்படிங்கிறவருக்கு பரம்வீர் சக்ரா விருது கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா என்ன விருது கொடுத்தாங்க? சரி எழுதிக்கங்க. பரம்வீர் சக்ரா, ரெண்டாவது வந்து மகாவீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, அதுக்கப்புறம் வீர் சக்ரா, வீர் சக்ரா, அதுக்கப்புறம் அசோக சக்ரா. அசோக சக்ரா இதுதான் விருதோட ஹைரார்ச்சி. எப்படி சிவிலியன் அவார்டை நாளா பிரிச்சிங்களோ அது மாதிரி இந்த அவார்டை நல்லா பிரிச்சுக்கணும். இந்த அவார்டை நல்லா பிரிச்சுக்கணும். இது இப்போ யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்துக்கணும். இப்போ ரீசெண்டாக வழங்கப்பட்ட ரீசெண்ட் பார்க்கணும் யாருக்கு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் முக்கியமான விருதுகள். பரம்வீர் சக்ரா படிச்சுக்கணும், மகாவீர் சக்ரா படிச்சுக்கணும், வீர் சக்ரா படிச்சுக்கணும், அசோக சக்ரா படிச்சுக்கணும். இதெல்லாம் முக்கியமானது. விருதுகள் கண்டிப்பாக கேட்பாங்க. விருதுகள் நோபல் பரிசு அந்த 6 துறை வாங்கியிருக்காங்களா? நோபல் பரிசு வாங்கியிருக்காங்களா? அந்த நோபல் பரிசு வாங்கியிருக்கிறவங்களுக்கும் ஸோ என்னன்னு கேட்பாங்க. ஸோ நோபல் பரிசு எந்த மாதிரி வழங்கப்படுகிறது? 1901 இருந்து கொடுக்கப்படுறாங்க. 6 துறைகளுக்கு கொடுக்குறாங்க. கடைசியாக சேர்க்கப்பட்ட துறை எக்கனாமிக்ஸ் 1969. அதில் ஒரே ஒருத்தர் தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு சார் இந்தியா வாங்கி கொடுத்துருக்காரு. அமர்த்தியா சென். யாருங்க? அமர்த்தியா சென். 1998 பேசுங்க. தேங்க்யூ சார். எதுவும் அனுப்புகிறாங்க என்னன்னு தெரியல மேம். இதில் கனெக்ட் ஆயிருக்காதா? சரி பரவாயில்ல. பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, வீர் சக்ரா, அசோக சக்ரா நல்லா புரிஞ்சுக்கணும். இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ இது கேலண்டரி அவார்ட்ஸ். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் எழுதுங்க. ஸ்போர்ட்ஸில் எந்த மாதிரி விருதுகள் கொடுக்குறாங்க? ஸ்போர்ட்ஸில் யார் யார் விருது கொடுக்குறாங்க? நம்ம இந்தியாவில் கொடுக்க போகிறதுல ஃபர்ஸ்ட் வந்து கேல் ரத்னா விருதுன்னு சொல்கிறாங்கல்ல. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதுன்னு சொல்லி 1975 ஆரம்பிச்சாங்க. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருதுன்னு சொல்லி. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது 85 சாரி. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது வாங்கின முதல் தமிழர் யாரு? விஸ்வநாதன் ஆனந்த். முதல் அவரு தான் கொடுத்தாங்க. விஸ்வநாதன் ஆனந்த் எந்த விளையாட்டு தொடர்புடையவர்? செஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இது வரைக்கும் இந்தியாவில் எத்தனை கிராண்ட் ஸ்லாம் பெற்றவங்க இருக்காங்க? உங்க நோட்டுக்குள்ள இருக்கு 11 கிராண்ட் ஸ்லாம் பெற்ற இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ கடைசியாக ஒரு தமிழ்நாட்டை சார்ந்தவர் சேர்ந்தாரு. கிராண்ட் மாஸ்டர். இப்போ கிராண்ட் ஸ்லாம்ல ஒருத்தர் இல்லை தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஒருத்தர் இல்லை கிராண்ட் ஸ்லாம்ல. சரியா? கிராண்ட் மாஸ்டர். கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றது பெற்றது. ஸோ நான் கூட சொன்னேன் காரைக்குடியோட ஒரு தம்பி இருக்கிறாரு அப்படின்னு கூட நான் சொன்னேன். அன்னைக்கு சொல்லும்போது சொன்னேன் இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உங்கள் நோட்டுகள் இருக்கு. உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க வின்னர். 85 பேர் ஆல் ஓவர் இந்தியாவில் எத்தனை பேர் இருக்காங்க? 85 பேர் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 85 பேர் இருக்காங்களா? சரி, தமிழ்நாட்டில் 85 பேர் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்றவங்க இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுல கேட்பாங்க. இப்போ ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது இப்போ எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்படுது? தயான்சந்த், மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. தயான்சந்த் அப்படிங்கிறவர் எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்? ஹாக்கி. இந்த விளையாட்டு கேப்டனா இருந்திருக்காரு. ஹாக்கியோட கேப்டனா இருந்திருக்கிறாரு. அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது வந்து அக்டோபர் 29 செப்டம்பர் 29 வரும். செப்டம்பர் தான். ஆகஸ்ட் 29. அவருடைய பர்த் டேட் தான் என்னவா சொல்லப்படுது? நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே. ஆகஸ்ட் 29. யாரை பத்தி பேசிருக்கீங்க? தயான்சந்த், மேஜர் தயான்சந்த். அது அந்த விருது கேட்பாங்க, தயான்சந்த் அவார்டு. நம்ம தயான்சந்த் அவார்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது கேல் ரத்னா விருதுல. ஸோ அதுக்கப்புறம் துரோணாச்சாரியா விருது யாருக்கு வழங்கப்படும்? ஸ்போர்ட்ஸ் பயிற்சியாளர்களுக்கு, விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு துரோணாச்சாரியா அவார்டு கொடுக்கப்படும். சரி, அர்ஜுனா அவார்டு யாருக்கு கொடுக்கப்படும்? இதுதான் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி. விளையாட்டுத்துறையில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு அர்ஜுனா அவார்டு கொடுப்பாங்க. அப்ப இதுவும் முக்கியமானது, அர்ஜுனா அவார்டு. ஸோ இதுவும் முக்கியம். நல்லா கம்பல்சரி படிச்சுங்க. இது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியது முக்கியமான விருதுகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இந்த ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரை நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்முடைய ஐசிசி தரவரிசையில கிரிக்கெட்ல எப்படி நம்ம இந்தியா இருந்துட்டு இருக்கு, ஓடிஐல எப்படி இருக்கு, அதே மாதிரி இதுல டெஸ்ட்ல எப்படி இருக்கு, T20ல என்ன தரத்துல இருக்கு அதெல்லாம் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி
விருதுகள். அப்புறம் நோபல் பரிசு வச்சுங்க, ஆஸ்கர் வச்சுங்க, புக்கர் பரிசு வச்சுங்க, புக்கர் பரிசு, புலிட்சர் அப்படிங்கிற விருது வச்சுங்க. இந்த மாதிரி விருதுகள்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக யார் வாங்கி வச்சிருக்காங்க, உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க பார்த்துக்குங்க. உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க பார்த்துக்குங்க. ஸோ நம்ம நேரடியாக டைம் ஆனதுனால 11 மணிக்குள்ளே நம்ம இந்த செஷனை முடிச்சிடும், மேத்ஸ் முடிச்சிடும். 11 மணிக்குள்ள மேத்ஸ். 11 மணிக்கு பிறகு நமக்கு பாலிட்டியில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட். என்ன கவர்மெண்ட்? சென்ட்ரல் கவர்மெண்ட். நேற்றைய கிளாஸ்ல நம்ம வந்து ஃப்ரேமிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆரம்பிச்சு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் முடிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நேத்திக்கு வரைக்கும் நம்ம தமிழில் 6ஆம் வகுப்பு முழுசாக முடிச்சிச்சு. முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம். 7ஆம் வகுப்புல முதல் பருவம் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு ரீகால் பண்ணி கொடுத்துட்டேன். இன்னைக்கு 2, 3 பார்த்து முடிச்சிடும். அப்போ இன்னையோட 7ஆம் வகுப்பு க்ளோஸ் ஆயிடும். பாலிட்டியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் க்ளோஸ் ஆயிடும். நாளைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ப்ளஸ் 8ஆம் வகுப்பு ஆரம்பிச்சிடும். 8ஆம் வகுப்பு அப்படின்னு ஒரு 2 நாளில் உங்களுக்கு 10ஆம் வகுப்பு வரைக்கும் முடிஞ்சுக்கணும். இந்த வாரத்துக்குள்ள தமிழை ஃபுல்லாக 10ஆம் வகுப்பு வரைக்கும் ரீகால் பண்ணிக்கலாம். மேத்ஸில் ஒரு 6-7 டாபிக் மூவ் ஆகிக்கலாம். 6-7 டாபிக் மூவ் ஆகிக்கலாம். பாலிட்டி முடிச்சிடும். யூனிட் 4 ஆரம்பிச்சிடும். ஹிஸ்ட்ரி ஆரம்பிச்சு கொடுத்துரும். அப்படியே ஃபுல்லாக ரீகால் பண்ணணும். 20 நாள் பிளான் கம்பல்சரி. 20 நாளில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிக்கை கூட உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிட்டேன். என்னென்ன ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் உங்களுக்கு தலைப்பு தரேன்னு சொல்லி இன்னைக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்னு சொன்னேன். அவார்ட்ஸ் நான் ஒரு கிண்டு கொடுத்துட்டேன். இப்படி தான் படிக்கணும்னு சொல்லிட்டேன். அதுக்கான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். ஒரு கிளான்ஸ் பாருங்க. இட் வில் பி அப்ளிகபிள் ஃபார் ஆல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், நாட் ஒன்லி ஃபார் குரூப் 4. ஸோ ரயில்வேக்கு இப்படி தான் நிறைய கொஸ்டின் வரும். ஸோ அப்படிதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஏரியாஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஒரு செஷன் ஓவர், கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிட்டோம். கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சாச்சு. இன்னைக்கு உன்னால ஸ்ட்ராட்டஜிக்கே முடிச்சாச்சு. ஸ்ட்ராட்டஜிக்கே. ஸோ மூவ் பண்ணுங்க. ஸோ என்ன சார் அப்படின்னு சொன்னால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இன்னைக்கு நம்ம ரீகால் பண்ண போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ரீகாலிங் கிளாஸ் தான். ஆல்ரெடி வி டாட் நம்ம நடத்திட்டோம். ஸோ ஏற்கனவே நம்ம நடத்தியாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம நடத்தியாச்சு. நான் ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு ரீகால் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற